உலகத்தில் பல புரட்சிகள் செய்த தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே சமரசத்துக்குள்ளாயிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சோர்வு வந்துடும். இவருடைய கோட்பாடு, தலைவர் திரு சீமான் அவர்களுடைய கோட்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, வெற்றி பெறும் வரையில் தோல்வி இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ எந்த இடத்துலையும் சமரசம் இல்லை, தன்னோட சித்தாந்தத்தில் அற்புதமான கொள்கைகள் இருக்கிறார் அப்படின் போது வெகு மக்கள் அவருடைய சித்தாந்தத்திற்கும் அவருடைய நிலைப்பாட்டிற்கும் தான் அந்த வாக்கு விழுத ஒழிய தமிழக வாழ்முறை கட்சியை விட தமிழ் தேசிய தளத்தில் நாம் தமிழ் இல்லை. இந்த பூமிப்பந்தில் ஒரு இனத்திற்கென்று ஒரு தனித்துவமான அரசியலை செய்து கொண்டிருப்பதற்கு நாம் தமிழ் கட்சி, அதில் எந்த மாற்றம் இல்லை. இன்றைக்கும் கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்கு, இன்றைக்கி வாக்குக்கு 1000 ரூபா 2000 கொடுத்தா கூட 700 கோடிக்கான அந்த அரசியல் வாக்கு வங்கிகளை ₹1 கூட கொடுக்காமல் தலைவர் திரு சீமான் அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த 2024 பிறகு இன்னும் 2 ஆண்டுகளில் இதனோட சதவீதம் 10 அல்லது 15% மேலே கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை தமிழ் தேசிய அமைப்புகள் தமிழ் தேசிய மையக்கருவோடு அந்த சிந்தனையோடு ஒத்துப்போகிற இயக்கங்கள் இவரோட கூட்டணி அமைந்தால் நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. நான் இவரை போன்ற ஒரு அரசியல் செய்கிற உன்னத நபர்களை நோக்கி வரா என்னன்னு கேட்டினா, இந்த சித்தாந்தம் செத்து போய்விடக்கூடாது என்பதற்காக தான். அதனால் இந்த கட்டத்திலே நம்ம போயிட்டு இருந்தால் எதிர்காலத்தில் ஜேவிபி எப்படி இலங்கையில் ஒரு ஆகப்பெரும் முத்திரை பதித்ததோ அதுபோன்று நாம் தமிழ் கட்சி தமிழக மண்ணில் ஒரு ஆகப்பெரும் முத்திரை பதிக்கும். அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் தமிழக வாழ்வுரை கட்சியின் முன்னாள் நிர்வாகி தாம்பரம் முருகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். விரைவில் நாம் தமிழருக்கு ஆதரவாக நீங்கள் செயல்பட போவதாக ஒரு சில செய்திகள் வெளியாகுது. சீமானுக்கு நீங்களும் தங்கள் சகாக்களும் முழுமையாக ஆதரவு தரப்போவதாக ஒரு செய்திகள் வெளியாகுது. இதன் பின்னணி என்ன சார்? இல்லை, பின்னணி இல்லை. அதாவது நாம் தமிழர் தளத்தில் இல்லை, தமிழ் தேசிய தளத்தில் இயங்க போவதாக பல நேர்காணலில் சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை அந்த தளத்தில் வீரியமாக இயங்கக்கூடிய அரசியல் அமைப்புகள் யாராலும் அழைப்பு விடுத்தால் அங்கே சென்று பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று ஒரு சில நேர்காணலில் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் அது ஒரு ஆலோசனை மட்டத்தில் தான் இருக்க வழிய இன்னும் ஊர்ஜிதப்படுத்தப்படலை. ஏன்னா நான் ஒரு தனியால் கிடையாது, நம்ம அந்த இடத்துலேருந்து வெளியே அது ஒரு மிகப்பெரிய குழுவாக வெளியே வந்திருக்கிறோம். அதனால் நான் ஒரு ஆள் எடுக்க வேண்டிய முடிவு அல்ல. அங்கேருந்து வெளியே வர்றதுக்கான காரணம் என்ன சார்? தமிழக ஒன்றும் இல்லை. அதாவது நாம் கட்சியினுடைய மைய கரு என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ் தேசிய கரு தான். தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது தமிழ் தேசிய கரு தான். அந்த தலைவரும் ஆகப்பெரும் தலைவர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது 2019 பிறகு அரசியல் மாற்றத்திற்காக வேண்டி ஒரு சிறு சமரசத்தை திராவிடத்தோடு செய்து கொள்வது அல்லது செய்து கொண்டது எனக்கு உடன்பாடு இல்லை. 2019 பல காலகட்டங்களில் நான் வலியுறுத்தி வந்துட்டுருக்கேன். அப்போது 26லையும் அதே நிலைப்பாட்டோடு இருப்பதாக நான் கருதியதனால தமிழ் தேசியம் என்றும் திராவிட சித்தாந்தத்தோடு ஒன்றி போய் தமிழ் பூர்வடி மக்களுக்கான விடுதலை பெற்று தராது என்கிற ஒரு இறுதி முடிவுக்கு வந்த பிறகு தான் அந்த சம்மந்தப்பட்ட நிறுவன தலைவர்கிட்ட சொல்லிட்டு வெளியேறேன். வேறு எந்த ஒரு முரணும் கிடையாது. ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் தான் பல்வேறு பேர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைவதை பார்க்க முடியுது. இது தலைகீழாக இருக்குது. இது எப்படி இல்லை, எப்போதுமே சரி, ஒன்றோடு ஒன்று உராய்ந்து உறவாடும்போது அங்கே என்ன உண்மை நிலை பொய் நிலை இருக்குது என்பது தெல்ல தெளிவாக தெரியும். என்னை பொறுத்தவரையில் வேல்முருகன் என்ற ஒரு தனிப்பட்ட நபர் ஆகப்பெரும் தமிழ் தேசியவாதி. அவர் எடுத்து வைக்கிற சித்தாந்தம் தமிழ் தேசிய சித்தாந்தம். ஆனால் அவர் வைத்திருக்கிற அந்த கொள்கை கூட்டணி கோட்பாடு என்பது தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கு நேர் எதிரான ஒரு திசை அல்லது செயல். இது எனக்கு உடன்பாடு இல்லை. அவர்கள் ஏன் சென்றார்கள், எந்த நோக்கத்தோடு அங்கே சென்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நான் ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நாம் தமிழ் எந்த விதத்தில் சார் மாறி செயல்படுறாங்கன்னு நினைக்கிறேன்? தமிழ் வாழ்முறை கட்சியை விட தமிழ் தேசிய தளத்தில் நாம் தமிழ் எந்த பூமிப்பந்தில் ஒரு இனத்திற்கென்று ஒரு தனித்துவமான அரசியலை செய்து கொண்டிருப்பதற்கு நாம் தமிழ் கட்சி, அதில் எந்த மாற்றம் இல்லை. அந்த தலைவர் மீது ஒரு சில விமர்சனங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கும் கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்கு, இன்றைக்கி வாக்குக்கு 1000 ரூபா 2000 கொடுத்தா கூட 700 கோடிக்கான அந்த அரசியல் வாக்கு வங்கிகளை ₹1 கூட கொடுக்காமல் தலைவர் திரு சீமான் அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். விமர்சனங்கள் இருக்கலாம். அந்த நிர்வாக தலைவர் ஏதேனும் குறை சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி இன்னொரு கட்சிக்கு போய் குறை சொல்கிற நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பொதுத்தளத்தில் பிரபாரனுடைய கனவுகளை தமிழ் பூர்வடி மண்ணில் நிறைவேற்றி கொண்டிருப்பவர் சீமான் என்று நான் நம்புகிறேன். அவர் தனிப்பட்ட விமர்சனங்களை அதெல்லாம் தூக்கி போடுங்க. அரசியல் மையக்கருவில் இன்றைக்கும் சமரசமின்றி எந்த கட்சியோடு, திராவிட கட்சியில் தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லாமல் ஆகப்பெரும் ஒரு அரசியல் முன்னெடுப்போலே நான் தனியாகத்தான் இருப்பேன், இந்த மக்களுக்கு இப்படி தான் செய்வேன்
ஒருவேளை நான் வெல்லாமல் போனால் என் அடுத்த சந்ததியினர் இந்த அரசியலுடைய பயணங்களை தொடர்வார்கள் என்ற நம்பிக்கையோடு அற்புதமான ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் தன்னிச்சையாக குழப்பம் இல்லாமல் இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதனால் அந்த சித்தாந்தம் எனக்கு பிடித்திருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களெல்லாம் நேர்மாறாக தான் நாம் தமிழர் வந்து வெளியேறினவங்களாம் வந்து வச்சுட்டு நான் தமிழக வாழ்வு சொல்கிறேன். நாம் தமிழிலிருந்து வெளியேறுவதை பற்றி என்னிட்ட கேள்வி கேட்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது அவர்களை பற்றி விமர்சிப்பதோ அவருடைய எண்ணத்தை நான் பிரதிபலிப்பதோ நான் இங்கே வரல. என்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்தாந்தம் உயிர் பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக அதில் ஊரிதமாக இருக்கிற தலைவர்களுடைய கோட்பாடு. உலகத்தில் பல புரட்சிகள் செய்த தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே சமரசத்துக்குள்ளாயிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சோர்வு வந்துடும். இவருடைய கோட்பாடு தலைவர் திரு சீமான் அவர்களுடைய கோட்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, வெற்றி பெறும் வரையில் தோல்வி இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ எந்த இடத்துலையும் சமரசம் இல்லை, தன்னுடைய சித்தாந்தத்தில் நேர் அற்புதமான கொள்கைகள் இருக்கிறார் அப்படின் போது வெகு மக்கள் அவருடைய சித்தாந்தத்திற்கும் அவருடைய நிலைப்பாட்டிற்கும் தான் அந்த வாக்கு விழுத ஒழிய குழப்ப நிலையில் இருந்தால் இந்த வாக்குகள் விழாது. எதிர்காலத்தில் இந்த அரசியல் வெல்லாது. இப்போ நானே சொல்கிறேனே, எதிர்காலத்தில் சீமான் ஏதேனும் ஒரு இடத்துல சமரசமாக போய்விட்டால் என்றால் அவருடைய அந்த அரசியலினுடைய அடுத்த கட்ட பயணம் தலைகீழாகத்தான் சரி மொழிய ஏறாது. குறிப்பாக இப்போ உங்களை போல தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் வந்து மீதி, அதாவது சீமான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்காத தமிழ் தேசியவாதிகள் பல பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் விரைவில் ஏற்படும் நம்புறீங்களா? இல்லை, என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கருத்துக்களும் வந்து ஆழ்ந்து சிந்திக்கணும், படிக்கணும். புரியுங்களா? எளிய மக்கள் வந்து இந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தை உள்வாங்காதற்கு அடிப்படை காரணம் இந்த கொள்கையும் இந்த செய்தியும் வந்து அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு சேர்க்க இயலாத நிர்வாக கட்டமைப்பு. புரியுதுங்களா? 67,000 பூத் இருக்குது தமிழ்நாட்டில்னா, 2 திராவிட கட்சிகளில் அந்தந்த இடங்களில் 28 நபர்கள் இருப்பாங்க. அதிமுக 28 நபர்கள், திமுக 13 நபர்கள், இப்படி இருப்பாங்க. அப்போ அந்த கட்டமைப்புள்ள ஒரு வெகுவான கட்டமைப்பு இருக்கும்போது அந்த கொள்கையில் எளிய மக்கள்கிட்ட அடித்தட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாம். ஸோ அது போன்ற ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கிற கட்டமைப்பு உள்ள ஒரு சில அடிப்படை தொண்டர்கள் நிர்வாகிகள் இந்த கட்சிக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சித்தாந்தம் இந்த பூமி பந்தில் இருக்கிற தமிழ் பூர்வடி மக்கள் அத்தனை பேருக்கும் சென்றடையும். அப்போ தான் இவர் இன்னும் ஆகச்சிறந்த தலைவர் என்று அங்கீகரிக்கப்படுவார் தமிழ் மக்கள்கிட்ட. அது எதிர்காலத்தில் நடக்கும். அது அவ்வளோ எளிதுன்னு நினைக்கிறீங்களா சார்? திமுக அதிமுக போல நாம் தமிழ் அருமையாக கேள்வி கேட்டீங்க. 2020 அதிபர் தேர்தலில், இலங்கை அதிபர் தேர்தலில் ஜேவிபி ஜனதா விமுக்தி பெரமனா அப்படின்னு ஒரு கட்சி, ஓகேங்களா, அனுரகுமார திசநாயக்கனுடைய கட்சி தலைவர், இடதுசாரி அமைப்பு, அவர்கள் 2020 தேர்தல் அதிபர் தேர்தலில் வாங்கிய வாக்கு 1.67%. 2022 அதே அதிபர் தேர்தலில் 46.87%. நீங்கள் நினச்சிங்களா 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 46% வாக்குகள் இலங்கையில் ஜேவிபி கட்சிக்கு விழு நினச்சிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் எடுத்து வைத்த சித்தாந்தம் அற்புதமான சித்தாந்தம். எளிய மக்களுக்கான அரசியல், தலைகீழ் மாற்றம் அரசியல் நடக்கும். 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஜேவிபி கட்சி 67.4% வாக்கு. அப்படியே 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3.67. அப்போது நேர் எதிராக அந்த வாக்கு சதவீதம் தலைகீழாக இருக்கிறது அல்லவா? அப்போ நம்பிக்கையற்று போயிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியலில் பயணிப்பதற்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். நீங்கள் கூட நினச்சிருக்க மாட்டீங்க, யாரும் நினச்சிருக்க மாட்டேன். ஜேவிபின்ற கட்சி எங்கே இருந்தது இலங்கை அரசியல் வரலாற்றில்? இன்றைக்கி அசைக்க முடியாத சக்தியாக இருக்குதே. வடகிழக்கு மாகாண பகுதியில் இன்றைக்கி கிட்டத்தட்ட அனைத்து இடங்களிலுமே, மட்டக்களப்பு தவிர அனைத்து இடங்களிலுமே ஜேவிபி வென்றிருக்கா இல்லையா? தமிழர்கள் வாழ்கிற பகுதியிலும் கூட வென்றிருக்குல்ல. அப்போ தலைகீழ் அரசியல் மாற்றம்தான். ஆக என்றாவது ஒரு நாள் தூய அரசியல்வாதி இவர் தான், தூய அரசியலை முன்னெடுக்கிறவர் சீமான் தான் அப்படிங்கிற அந்த மக்கள் புரிதலுக்கு வரும்போது இந்த ஊழல்வாதிகள் அப்புறப்படுத்தப்பட்டு இவர்கள் அரியணை ஏறுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கும் பல இடங்களிலிருந்து எனக்கு அழைப்பு வருது. பொருளாதாரத்தை சீர்படுத்துவோம், மற்ற இதர விஷயங்களை சலுகை அளிப்போம் சொன்னாலும் கூட கொள்கையில் நிற்கிற ஒரு ஆகப்பெரும் தலைவனோடு, அது சீமானாக இருந்தாலும் சரி, மணியரசனாக இருந்தாலும் சரி, இன்னும் ஆகப்பெரும் தமிழ் தேசிய மையக்கருவில் இயங்கி கொண்டு இருக்கிற அற்புத தலைவர்களாக இருந்தாலும் சரி, என்னை மதித்து என் சிந்தனைக்கு ஒத்தால் அழைப்பு மரியாதையோடு இருந்தால் அவர்களோடு பயணிப்பேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை.
இல்லை, இலங்கையில் அந்த தேர்தலுக்கு முன்னாடி பல சர்ச்சைகள் எழுந்ததை பார்க்க முடியுது, அங்கே போராட்டங்கள்லாம் விதிச்சுது. இங்கே திமுக அந்த மாதிரியான நெருடல் இருக்காரு. என்ன இளைஞர் மாதிரி ஒரு கட்சி வந்து எமர்ஜ் ஆகிறதுக்கு என்ன இலங்கையில் பிரச்சனை எனக்கு புரியல. இல்லை, சமீபத்தில் வந்து அங்கே போராட்டங்கள்லாம் பண்ணாங்க, அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் வந்து போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. ராஜபக்ஷ ரைட். அதே மாதிரி சூழல் இங்கே நிலவக்கூடுமான்னு கேட்குறேன். இல்லை, இங்கே வந்து மக்கள் புரட்சி ஏற்படுவதற்கான அடிப்படை வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய திமுக அதிமுக கட்டமைப்பு மிக வலுவாக இருக்கிறது. ஒன்று, மக்கள் வாக்களிக்காத மக்கள் 62% வாக்களிக்கிறாங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சென்னை 16 சட்டமன்ற தொகுதிகளில் 54% தான் வாக்கு பதிவாயிருக்கு. அப்போது வாக்களிக்காத மக்கள் ஏன் வாக்களிக்க வரல அப்படி கேட்டிங்கன்னா, அரசியல் கட்சியின் மீது ஏற்படுகிற அதிருப்தி. இவங்க என்ன ஓட்டு போட்டாலும் ஓல் செய்கிறதுக்கான மையக்கரு தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்து மக்கள் வெளிவந்து வாக்கு செலுத்துவதற்கு விரும்பலை. அப்போது ஒரு ஆகச்சிறந்த தலைவன் ஒரு பகுதியில் இருக்கிறான், வளர்ந்து கொண்டு வருகிறான் போது பரவாயில்லை அப்படின்ற மாதிரி மக்கள் நினைத்து விட்டார்கள் என்றால், அமர்ந்து கொண்டு வாக்களிக்காமல் சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டு இருப்பவர்கள் நிச்சயமாக வெளியேந்து வாக்களிக்கும் போது இது போன்ற ஊழலற்ற ஒரு அற்புதமான சித்தாந்தத்தை கொண்டு வளர்கிற கட்சி நிச்சயமாக ஆட்சிமைக்கு வரும். அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் மத்திய அரசை நோக்கி திமுக பல்வேறு விஷயங்களை வந்து பேசுகிறாங்க. குறிப்பாக டீலிமிட்டேஷனுக்கு எதிராக போராடுறாங்க, நீட் தேர்வை இது பண்ணுறாங்க, மும்மொழி கொள்கையை வந்து எதிர்க்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை மத்திய அரசை நோக்கி இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து வைக்கும்போது நாம் தமிழர் அந்த விதத்தில் பெருசாக தெரிய மாட்டாங்கல்ல மக்களிடம். அதாவது நீங்கள் ஒன்று உணரணும், நீட் தேர்வு என்பது வந்து கடந்த 2021க்கு முன்பாகவே திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த ஒரு கருவை வைத்துக்கொண்டு தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டு வருகிறது. எப்படி ஏமாற்றுறது? இது வந்து வெகு மக்களாக இருந்தாலும் சரி, அறிவு சார்ந்த தளத்தில் இருந்தாலும் சரி, சரியான புரிதல் இல்லாதனால தான் இவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டவில்லை என்று ஒரு செங்கலை தூக்கி நிறுத்தினாலும் அதை நம்புகிறார்கள். நீட் தேர்வை கொண்டு வருவோம் என்று இவர்கள் சொன்னாலும் இருக்கிற வெகு மக்கள் நம்புகிறார்கள். அதில் அடிப்படை கரு ஒன்று இருக்குது. அரசியலமைப்பு சட்டம் என்ன பண்ணுது? அதிகாரங்களை பிரிச்சுடுது. மத்தியத்துக்கு வந்து மத்திய அரசாங்கத்துக்கு 100 அதிகாரம், புரியுதுங்களா? மாநிலத்திற்கு 61 அதிகாரம், பொதுப்பட்டியலில் 52 அதிகாரம். இதுதான் அதிகார பகிர்வு, புரியுதுங்களா? 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் ஊடாக மாநில பட்டியலில் இருக்கிற 5 துறைகள் பொதுப்பட்டியல் போகுது, கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போகுது. அது என்னென்ன போகுதுன்னு கேட்டிங்கன்னா, கல்வி, காடுகள், நீதிமன்ற நிர்வாகம், உச்ச நீதிமன்றம், உயர்நீதிமன்ற அமைப்புகளை அடுத்து மாநில வகையில் இருக்கிற நீதிமன்றங்களை உருவாக்குதல். 3 சொல்லிட்டேன்னா, எடை மற்றும் எடை சார்ந்த தரவுகள், விலங்குகள், பறவைகளை பாதுகாத்தல். இந்த 5 பிரிவும் 1976 42 சட்டத்திருத்தின் ஊடாக மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போகுது, கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போகுது. அதில் முதன்மையாக இருக்கிறது கல்வி. இப்போ புரியுதுங்களா? ஆனால் இந்த 4 இவர்கள் விட்டு விடுகிறார்கள். முதல்ல இருக்கிற அந்த கல்வி மாநில பட்டியலிருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டு பொதுப்பட்டியலுக்கு போயிடுச்சு. அப்படின்னும் போது மாநில மத்திய அரசிற்கான நிர்வாக உறவுகள் சீர்திருத்தம், அரசியலமைப்பு சட்ட சீர்திருத்தம் சரத்து 256 263 வரைக்கும் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, பொதுப்பட்டியலில் இருக்கிற நிர்வாகத்தை, துறையில் இருக்கிற நிர்வாகத்தை மாநில அரசு மேற்கொள்ளலாம். சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். பொதுப்பட்டியலில் 52 துறை இருக்குதா, அதை மாநில அரசு நிர்வகிக்கலாம். அதே வேளையில் அந்த துறைகளில் மத்திய அரசு ஏதேனும் சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து ஒரு ஜிஓ, ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாங்கன்னா மத்திய அரசு என்ன சொல்கிறதோ அதை மாநில அரசு பின்தொடர வேண்டும். இதான் என்ன சொல்லுது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் 256லேருந்து 263 வரைக்கும் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, மாநில மத்திய அரசுக்கு இடையான நிர்வாக உறவுகள் சட்டம். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். இந்த நுட்பங்கள் தெரியாதான் நாங்கள் நீட்டை ஒழிச்சிருவோம், அதுக்கான எங்கள்கிட்ட மந்திரம் இருக்குது. அப்புறம் என்னடா மந்திரம் இருக்குன்னு கேட்டால், நீட்டிற்கான தொடர் நாங்கள் எதிர்கொள் கொடுக்குறோம், அதான் எங்கள்கிட்ட இருக்கிற மந்திரம்னு சொல்லி ஏமாத்துது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இப்போ நான் சொல்லிட்டு பார்த்தீங்களா? அப்போது பொதுப்பட்டியல் இருக்கிற துறைகளில் மாநில அரசு நிர்வாகம் பண்ணலாம். ஒருவேளை மத்திய அரசு அதன் மேலே ஆர்டர் போட்டோம்னா அந்த ஆர்டரை மாநில அரசு ஒபே பண்ணி தான் ஆகணும். அப்போ நீங்கள் நீட்டை ஒழிக்கணும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 1976 42வது சட்டத்திருத்தம் இருக்கு இல்லையா, மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு 5 துறைகள் போச்சு இல்லையா, அதை திருத்துவதற்கான சட்ட திருத்த மசோதாவை நீங்கள் பாராளுமன்றத்திலோ அல்லது ராஜ்யசபாவிலோ கொண்டு வரணும். அப்படி நீங்கள் கொண்டு வந்தால் தான் கல்வி பொதுப்பட்டியலேருந்து மாநில பட்டியலுக்கு வரும். அப்போ தான் நீட்டை உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும்.
இதற்கான அடிப்படை வேலைகளை செய்யாமலேயே மக்களை முட்டாளையாக்குவதற்கான அடிப்படை செயல்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு, அந்த கழகமும் கூட. 27 ஆண்டுகள் மத்திய அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் 18 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக அரசு மத்திய அமைச்சரால் இடம்பெற்று இருக்கிறது. 76 போச்சு நீங்கள் மாநில அரசுலேருந்து பொதுப்பட்டியலுக்கு கல்வி. அதுக்கு பிறகு நீங்கள் 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சரால் இருந்திருக்கீங்க. ஐயா ப. சிதம்பரம் 27 வருஷம் வந்து மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு படலையா? திருநங்கைகள் இருக்காங்க இல்லையா, திருநங்கைகளுக்கான நல சட்டங்களை வந்து 2014 வந்து தனிநபர் சட்ட மசோதாவாக இயற்றி வெற்றி கண்டவர் திருச்சி சிவா அவர்கள். 70 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தனிநபர் ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் இயற்றி வெற்றி கண்டிருக்கிறார் சிவா. ஏன் இது கண்ணுக்கு படலையா? எத்தனை நாளைக்கு நீங்கள் உருட்டி ஓட்டுவீங்க? மற்றதை விடுங்க, 4 விடுங்க. எடைகள், நிர்வாக நீதிமன்ற சீரமைப்புகள், காடுகள், பறவைகள், விலங்குகளை பாதுகாத்தல், இந்த துறைகள்லாம் போயிடுச்சு. இது ஒன்றும் பெருசாக நம்ம வந்து கண்காணித்து பேச வேண்டியதில்லை. முதல்ல இருக்குது அந்த கல்வி. இதை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 42 மீண்டும் வந்து கொண்டு வந்து அந்த ஒன்றை மட்டும் 5ல் 4 விட்டுட்டு 1 மட்டும் தூக்கின்னு வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கான அடிப்படை வேலைகளை நீங்கள் செய்தால்தான் நீட்டை ஒழிக்க முடியும். நீட்டை ஒழிப்புன்னு சொன்னீங்கல்ல, இப்படியெல்லாம் ஒழிப்போம். இப்படி ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வருவோம், ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருவோம். நாங்கள் இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கோம், 39 40 உறுப்பினர்கள் இருந்தாங்க இல்லையா? என்ன அடிப்படை வேலைகளை செய்தார்கள்? ஒரே ஒரு சட்ட திருத்த மசோதா, அது விவாதத்துக்கு உள்ளாகல, அதை விடுங்க. இந்த பில்லை நாங்கள் உள்ளே பாஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லுங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசை. இப்போ நீட்டை எப்படி ஒழிப்பீங்க? 40 பேர் செத்துட்டான அந்த உயிருக்கு என்ன நீங்கள் பதில் சொல்கிறீங்க? அப்போ இது ஒரு ஒரு கண்துடைப்புக்கான வேலைகளை மக்கள், விழிப்புணர்வு இல்லாத மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்து செஞ்சுருவோம் நம்புங்க அப்படின்னு சொல்லி வாக்குகளை வாங்கி இன்றைக்கி நாங்கள் அது தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறோம். அதுதான் மிகப்பெரிய எங்களுக்கான யுக்தி அப்படின்னு சொல்கிறது எப்பேற்பட்ட ஒரு முட்டாள்தனமானது. காலங்காலமாக இவர்கள் 50 60 ஆண்டுகளாக இந்த வேலையை செஞ்சு வராங்கன்னா எளிய மக்கள் நம்புவார்களா? இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நம்மளை பேர் ஆய்ந்து படித்தா அல்லது வந்து அதன் மீது அக்கறை உள்ள நெறியாளர்களோ அல்லது வந்து பேட்டியை கொடுக்குற நபர்களோ இதை கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் நீட்டுக்கான ரகசியம். வேறு எந்த ரூட்டுமே இல்லைன்றதை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். சார், குறிப்பாக இப்போ 2021 திமுகவுக்கு சாதகமாக இருந்த பல விஷயங்கள் வந்து இப்போ அவங்களுக்கு எதிராக தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நீட்டு அந்த மாதிரி விஷயங்களும், மறுபுறம் வந்து திமுக எதிர்த்து அதிமுக வந்து ஃபோர்ஸாக ப்ளே பண்ணல அரசியல் காலத்தில், அதையும் வந்து தெளிவாக பார்க்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து தான் திமுக எதிர்த்து நேரடி அரசியலில் வந்து அவர்கள் என்ன செஞ்சாலும் அவர் செய்யக்கூடிய தவறுகள் வந்து சுட்டிக்காட்டி பேசுகிற பட்சத்தில் 2026 தேர்தல் வந்து எந்த அளவுக்கு வந்து நாம் தமிழர் திமுகன்ற நிறைய சேர்த்தா அது எந்த அளவுக்கு நாம் தமிழுக்கு லாபமாக இல்லை? நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. திமுக அதிமுக வெவ்வேறு இல்லை, ரெண்டும் இல்லை, 2 திராவிட கட்சிகளையும் தான் சொல்லுங்கள், 2 ஒன்று தான். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கென்று ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அது யாரால் மறுக்க இயலாது, நிரூபிக்கப்பட்டது. 1, அவர் எடுத்து வைக்கிற சித்தாந்தம் வெகு மக்கள் இடத்துல மெல்ல மெல்ல சேர்ந்ததுனால தான் 1.5லேருந்து இன்றைக்கி 8.11 வரைக்கும் வாக்கு வந்துருக்கு. ஆக இந்த 2024க்கு பிறகு இன்னும் 2 ஆண்டுகளில் இதனோட சதவீதம் 10 அல்லது 15% மேலே கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை தமிழ் தேசிய அமைப்புகள் தமிழ் தேசிய மையக்கருவோடு அந்த சிந்தனையோடு ஒத்துப்போகிற இயக்கங்கள் இவரோட கூட்டணி அமைந்தால் நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. ஆக இவருக்கென்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாக்குகள் 26 இருக்குது ஒழிய ஆட்சி மையை கொண்டு கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை. அதற்காக அந்த பாதையிலிருந்து அதை கூர்ந்து நோக்கி பயணிக்கிற சிந்திக்கிற தமிழ் தேசியவாதிகள் விலகி செல்ல மாட்டார்கள். நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியுங்க. விலகி செல்கிறார்கள் என்றால் அதிகாரத்தை நோக்கியோ சுயநலத்தை பார்த்தோ வேறு இடங்களுக்கு பயணிக்கலாம், அல்லது அதிகாரத்தை நோக்கி தான் விலை போகலாம். நான் அங்கேருந்து திமுகவுக்கு போகலாம், அதிமுகவுக்கு போகலாம், இல்லை இதர கட்சிகள் பிஜேபிக்கு போகலாம். நான் இவரை போன்ற ஒரு அரசியல் செய்கிற உன்னத நபர்களை நோக்கி வராங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்தாந்தம் செத்து போய்விடக்கூடாது என்பதற்காக தான். அதனால் இந்த கட்டத்திலே நம்ம போயிட்டு இருந்தால் எதிர்காலத்தில் ஜேவிபி எப்படி இலங்கையில் ஒரு ஆகப்பெரும் முத்திரை பதித்ததோ அதுபோன்று நாம் தமிழ் கட்சி தமிழக மண்ணில் ஒரு ஆகப்பெரும் முத்திரை பதிக்கும். எந்த இடத்துலையாவது ஸ்லிப்பாகி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசியலும் மதிமுக எடுத்த அரசியல் போல், தேமுதிக எடுத்த அரசியல் போல் 10-11 தான் போகும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதற்கு எனக்கு கூட அதில் உடன்பாடு இல்லை. சார், பல்வேறு கேள்வி தெளிவாக முடிச்சு சார். நன்றி. நன்றி. அரசியல் கருதனுடன் இணைந்திருங்கள். அரசியல் கருதனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.